ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. புதிய நம்பிக்கைகளுடன் இந்த 2025 பிறக்க உள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும். செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி, விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும். உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும். வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்து விடுவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது. இது மிகவும் அரிதான காலகட்டம். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். அன்பிற்கினிய கன்னிராசிக்காரர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சராசரியாக நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது. இருப்பினும் சனி பெயர்ச்சியை பற்றி நாம் பேசினால், சனி பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை மிகவும் நல்ல பலன்களை தருகிறார். சனியின் பெயர்ச்சி சில சமயங்களில் பலவீனமான பலன்களை தரலாம். குருவின் பெயர்ச்சி மே நடுப்பகுதி வரை நல்ல பலனை தரும் மற்றும் ஆனால் பின்னர் அது கவலையான முடிவுகளை தரக்கூடும். இவை அனைத்திற்கும் மத்தியில் சாதகமான விஷயம் என்னவென்றால், மே மாதத்திற்கு பிறகு உங்கள் முதல் மற்றும் 7வது வீட்டிலிருந்த ராகு கேதுவின் தாக்கம் முடிவடைகிறது. இதனால் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். திருமண விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தொழில்முறை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் நல்ல முடிவுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த வழியில் ஒரு சில நிகழ்வுகளை தவிர பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சிகளில் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாகவே இருக்கிறது. இந்த ஆண்டிற்கான பயிற்சி பலன்களின் பரிகாரங்கள் என்னவென்றால், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும்.